நான் 3 விவரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நீட். இந்த நுழைவுத் தேர்வு என்கிற கருத்திலேயே நான் மாறுபடுகிறேன். வேண்டாம் என்பதுதான். அது பொறியியல் கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வு வேண்டாம், மருத்துவக் கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வு வேண்டாம். கிராமப்புறத்து மாணவர்கள் எல்லாம் அதில் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்கிற நிலை. ஆனால் தேர்வு வந்துவிட்டது. அண்ணனுக்கு ஒரு தகவல் தெரியும். கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியலுக்காக 1ஆம் ஆண்டு மாணவர்கள் தேர்வு எழுதி முடிவு வெளியிடும் போது நம்ம ஊர்ல பொறியியல் படிக்கிறதுக்கு நுழைத்தேர்வு கிடையாது, நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதனுடைய விளைவு என்ன பாருங்க. கடந்த ஆண்டு அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகத்தில் ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுக்க தேர்வு எழுதி பாஸ் ஆனவங்க விகிதம் வெறும் 50%. 50 ஃபெயில். அப்ப நம்ம எந்த மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கோம், எந்த மாதிரியான தயாரிப்பு ஏற்படுத்தியிருக்கோம். நன்றாக படித்த மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்துதான் பொறியாளர்களாக்குவோம் அல்லது மருத்துவர்களாக்குவோம் என்கிற அந்த கருத்தே தவறு. எல்லா மாணவர்களையும் எம்பவர் பண்ணணும். எல்லா மாணவர்களையும் பள்ளிக்கூடத்திலிருந்து அனைவரையும் தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும். நிறைய பள்ளிக்கூடங்களை தரங்க, நிறைய பள்ளிக்கூடத்துக்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குங்க. மாவட்டந்தோறும் ஏன் இந்தியா முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளை திறக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு ஏன் செய்யக்கூடாது? இல்ல, இது மத்திய அரசாங்கம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து இன்றைக்கு தனியார் கல்லூரிகள் பெருகிவிட்டன என்கிற காரணத்தால் அவர்கள் மாணவர்களிடமிருந்து ஏதோ வசூல் செய்கிறார்கள் என்கிற காரணத்தால் இதை நாங்கள் நெறிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற மத்திய அரசு ஏன் அரசுடைமையாக்குங்கள்? தனியார் கல்லூரிகளை எல்லாம் அரசுடைமையாக்குங்கள், மருத்துவக் கல்லூரிகளை எல்லாம் அரசுடைமையாக்குங்கள். மாவட்டந்தோறும் இந்தியாவில் இருக்கிற 500 மாவட்டங்களிலும் மத்திய அரசாங்கமே மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கட்டும். ஏன் ஒரு கல்லூரிக்கு 50 இடம் என்று நிர்ணயிக்கிறீர்கள்? ஏன் ஒரு கல்லூரிக்கு 100 இடம் என்று நிர்ணயிக்கிறீர்கள்? ஒவ்வொரு கல்லூரியிலும் 200 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு விசாரமாக நீங்கள் ஏன் திட்டம் வகுக்க கூடாது? இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் கொண்ட மாநிலம் தமிழகம். அது தனியார் கல்லூரிகள். தனியார் கல்லூரிகள் நம்முடைய முனைப்பில் நடந்திருக்கு, மாநில அரசாங்கத்தினுடைய முனைப்பில் நடந்திருக்கு. இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கல்வி, உயர்கல்வியை மேம்படுத்தி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நாங்க உருவாக்கி வைப்போம். இவங்க நேஷனல் பேர்ல வேற மாநிலத்தில் கொண்டா வந்து இங்க படிச்சு போவான். மாநில அரசாங்கம் செலவு செய்கிறது. மாநில அரசாங்கம் மருத்துவக் கல்லூரிகளை பெருக்கி வைத்திருக்கிறது, உயர் கல்வியை பெருக்கி வைத்திருக்கிறது. மிக உயர்ந்த கல்வி, மருத்துவக் கல்வி வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. வேறு எந்த வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய உயர் மருத்துவ கல்வி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கிறது, அதனால் குஜராத்தி வந்து படிப்பான், அதனால் மராத்தி வந்து படிப்பான் என்று எங்கள் உழைப்பில் உருவான கட்டமைப்பு வசதிகளை சுரண்ட பார்க்கிறார்கள். கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவன் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வருவான். நீங்க கல்வி சிபிஎஸ்இ ஒரு பாடத்திட்டம், மாநில கல்வி ஒரு பாடத்திட்டம், இது இல்லாம இன்டர்நேஷனல் எஜுகேஷன் முறையில ஒரு பாடத்திட்டம், வெவ்வேறு வகையான டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. இந்த டிஸ்பாரிட்டிஸ் இருக்கிற இடத்துல கேள்வித்தாள் மட்டும் ஒன்னா வரும். நீட்டுக்கு எப்படி எழுதுவாங்க? இந்தியாவில் எந்த மாநிலம் பாதிக்கப்படாம அது எப்படி தமிழ்நாடு மட்டும் பாதிக்கப்படுதுன்னு கேக்குறாங்க. இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம். மாணவர்களை போட்டு கசக்குகிறார்கள். 10ஆம் வகுப்புலையும் பப்ளிக் எக்ஸாம், 11ஆம் வகுப்புலையும் பப்ளிக் எக்ஸாம். இதை விட ஒரு கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? பரீட்சை ஒரே ஒரு 12ஆம் வகுப்புல மட்டும் பொது தேர்வு வை. அப்படி மக்கள் கேட்கலங்கிறதுக்காக மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? நான் வந்து இங்க எனக்கு ட்ரெயின் விடுங்கன்னு நான் கேட்கிறேன், ட்ரெயின் விடல. நீ ஷேர் ஆட்டோல தான் போகணும்னு கொண்டாந்து வண்டியை நிறுத்துறீங்க, அப்புறம் ஷேர் ஆட்டோல தான் நான் ஏறிட்டு போவேன். எனக்கு நீட்டு வேண்டாங்கிற, நீட்டு கொண்டாந்து நீ திரிக்கும் போது மாணவர்கள் எழுதுதான் செய்வாங்க. பாண்டே சொல்றார், போன வருஷத்தை விட இந்த வருஷம் 25,000 மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா அது தேவை, அது ஒரு நீடு, அது ஒரு நெசசிட்டி. அதை நீ திரிக்கும் போது நான் வேணாட்டு புறக்கணிச்சு போயிட முடியுமா? அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். நீ எவ்வளவு மோசமான தேர்வை கொண்டு வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா அது வேண்டாம். இரண்டாவதாக, நான் காவேரி மேலாண்மை வாரியம் நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு தந்தது. அது 2007க்கு பிறகு 2013 கெசட்ல வருது. கெசட்ல வந்து அறிவிக்கப்பட்டால், அரசிதழில் அறிவிக்கப்பட்டால் அதனுடைய தகுதி என்னன்னு வந்து சட்டம் சொல்லுது. ஒரு நடுவர் மன்றம் தீர்ப்பளித்து அது கெசட்டில் வெளியாகிவிட்டால் அது சுப்ரீம் கோர்ட் டிகிரிக்கு சமமானது, இறுதி தீர்ப்பாணைக்கு சமமானது. இட் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் டிகிரி. சட்டம் சொல்லுது. அப்படின்னா டிகிரினா அதுக்கு மேல நீ மேல்முறையீடு போகக்கூடாது, அதான் ஃபைனல். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப நியாயமா மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தை மதிப்பதாக இருந்திருந்தால், நடுவர் மன்றத்தை மதிப்பதாக இருந்தால் உடனே அதை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் கர்நாடக அரசு கிளாரிபிகேஷன் கேட்டு மனு போடுகிறது.
2016 டிசம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் ஓபன் கோர்ட் திறந்தவெளி நீதிமன்றத்திலே சொன்னது. என்ன விளையாடுறீங்களா? காவேரி மேலாண்மை வாரியத்தை நாளே நாளில் அமைக்க வேண்டும் நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அப்ப முகுல் ரோத்தகி தான் அட்டர்னி ஜெனரல் சரின்னு சொல்லிட்டு வரார். 2 நாள்ல ஓடி போய் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றார். நோ சட்டத்துல ஷெல் கிடையாது, மேன் இருக்கு. மேபி நீங்க உருவாக்கி கொள்ளலாம் என்று இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்லுகிறபடி எல்லாம் மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது. சொன்னது கர்நாடக அரசு அல்ல, சித்தாராமையா அல்ல, சொன்னது மத்திய அரசு, சொன்னது முகுல் ரோத்தகி அட்டர்னி ஜெனரல், மத்திய அரசாங்கத்தினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர். தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு போய் அப்படியெல்லாம் அமைக்க முடியாது, நாங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிப்போம் சொன்னது முகுல் ரோத்தகி. அதுக்கு பிறகு இறுதி தீர்ப்பு வருது. இறுதி தீர்ப்புல என்ன சொல்றாங்க? 14.75 TMC தண்ணீரை குறைத்து விட்டோம். அது ஒண்ணுதான் நடுவர் மன்ற தீர்ப்புல நாங்க செய்திருக்கிற ஒரே ஒரு திருத்தம். மற்றபடி நடுவர் மன்ற தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் நீதிமன்றத்தில் சொன்னாங்க நீதியரசர்கள். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? நடுவர் மன்றம் மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி வழிகாட்டி இருக்கிறது, ஒழுங்காற்று குழுவை அமைக்க சொல்லி வழிகாட்டி இருக்கிறது. ஆனால் ஏன் மத்திய அரசு காலதாமதம்? 6 வார காலம் கொடுத்தார்களே, 6 வார காலம் அமைதியாக இருந்து விட்டு 6 வாரம் முடிந்த பிறகு போய் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. வாட் யூ மீன் பை ஸ்கீம்? எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதனாலேயே தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒன்றை, சட்டப்பூர்வமான ஒன்றை, நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை மத்திய அரசு இழைத்திருக்கிறது. இது காவேரி மேலாண்மை வாரியத்தில். மூன்றாவதாக ஒன்று, 15வது நிதி குழு, நிதி ஆணையம் பரிந்துரை செய்ததில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த நிதி மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் என்றால் 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இதுவரையில் மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது. அது ஒரு வரையறை, சரி. 71க்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருந்த காலத்தில் ஃபேமிலி பிளான் வருகிறது, குடும்ப நலத்திட்டம். இத மிகச் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள், வட இந்திய மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுல மிக குறிப்பா தமிழ்நாடு அந்த குடும்ப நல திட்டத்தை 100 விழுக்காடு வெற்றிகரமாக நடத்தியது. அந்த ரேட் ஆஃப் growth இருக்கு பாருங்க, மக்கள் தொகை பெருக்க சதவிகிதம், அது தமிழ்நாட்டில் குறைஞ்சு போச்சு. வட இந்திய மாநிலங்களில் the growth rate என்பது increased, அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போ 2015 சென்சஸ் எடுத்து உங்க மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி, மொத்தம் 80,000 கோடி தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 71ஆம் ஆண்டு நடத்த ஒரு நல்ல திட்டத்தை, மத்திய அரசாங்கம் சொன்ன திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதற்கு இவர்கள் பாராட்டி கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நாங்கள் சொன்ன திட்டத்தை, மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் தான், எனவே பாராட்டுகிறோம் என்று கிரேஸ் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை இப்போது விட்டுவிட்டு இவ்வளவு நாளாக 14th ஃபைனான்ஸ் கமிஷன் வரையிலும் 71 சென்சஸ், 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல 2015 சென்சஸ், 2011 சென்சஸ். இந்த 11 சென்சஸ் எடுத்ததனால இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு செய்யப்பட்டிருக்கிற 3வது துரோகம். இன்னும் பட்டியல் நீளும். இந்த அளவில் இப்போது நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.